إلا رحمة منا ومتاعا إلى حين இல்லா ரஹ்மத்தம் மின்னா ஒமதான் இலாஹி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், இது என்ற இறக்கம் என்று. சுப்ஹானல்லாஹ். கருணை. இல்லா ரஹ்மத்தன் மின்னா, நம்மிடம் இருந்து. கருணை இல்லா என்றால் தவிர, கருணையை தவிர நம்மிடம் இருந்து. மின்னா, மின் என்ற, இது ரெண்டு அர்த்தம். மின்னா ரெண்டு வார்த்தை. மின் என்ற இருந்து, நான் என்றால் நாங்கள், எங்கள்கிட்ட இருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், இது எல்லாமே ஏண்ட இறக்கதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஃப்ளைட் ஒன்று ஒசக்க போய்த்து சரியாக லேண்ட் ஆகுது, ஒரு பிரச்சனை இல்லாமல், அது ரொம்ப இறக்கம். நான் வானத்தில் அவ்வளோ ஸ்பீடில் போய்த்து என் ஆஃபீஸுக்கு போய்த்து சேர்றேன், அது ரொம்ப இறக்கம். ஒரு கப்பல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது தாளாமல், இது நாங்கள் சொல்கிறோம் அது கிராவிட்டி, அது அது என்னது வாட்டர் ப்ரெஷர், அது இது என்று சயின்ஸில் நிறைய இது சொன்னாலும் என்னது ரொம்ப சொல்கிறேன், இது எல்லாமே வந்து என் இறக்கம் தான். என் இறக்கத்தால் தான் இது எல்லாமே இயங்கி கொண்டு இது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இது ரொம்ப இறக்கம், இவ்வளோ பெரிய இறக்கம். ஆயிட்டா என்னது நான் நினைக்கிறேன் டைட்டனிக்னு நினைக்கிறேன். டைட்டனிக் கப்பலை செஞ்சவன் செஞ்சானா இந்த கடவுளுக்கு கூட தாட்டையில்னு சொன்னான். அது செஞ்சுட்டு சொன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் செஞ்சு வச்சுக்கிறேன், கடத்தில் அதில் அட்ரஸும் இல்லாமல் தண்ணி கடிலிக்குது. இப்போ சுப்ஹானல்லாஹ். எல்லாமே ரொம்ப இறக்கம் தான், ரொம்ப இறக்கம் தான். மமதான் இலாஹின் வாண்டா இன்னும் மத்தான். மத்தானன்றது சுபம் அனுபவிப்பதற்காக. மத்தா என்று சொல்கிறது அது கொஞ்ச கால இன்பத்துக்கு தான் மத்தா என்று சொல்கிறோம். கொஞ்ச கால இன்பம். இலாஹின் ஒரு வரை, இலாண்டா வரை, ஒரு காலம் வரை. அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வச்சுக்கிறான் ஒரு கொஞ்ச காலம், ஒரு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். என்ஜாய் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொஞ்ச காலத்தையும் என்ஜாய் பண்ணுறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துன்யாவில் எங்களுக்கு அதுதான் சொல்கிறேன், துன்யாவில் அத்தனை விஷயத்தையும் ரப்பையும் படைச்சிக்கிறான் என்றால் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொஞ்ச காலம் என்ஜாய் பண்ண தந்திக்கிறான். என்ஜாய் பண்ணுறது எப்படி என்ஜாய் பண்ணணும்? ஹலாலான முறையில் என்ஜாய் பண்ணணும். ரெண்டாவது என்ஜாய் என்று சொன்னால் ஒன்று இது மத்தா என்று சொல்கிற ஒன்று என்ஜாய்மெண்ட், ஒன்று வந்து அது தேவை. அதை நாங்கள் தீனுக்காக வேண்டி பயன்படுத்தணும். இப்போ நான் கப்பல் என்று சொல்கிறதுக்கு நான் ஏன் எந்த நேரம் ஏரோப்ளேன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஃப்ளைட் என்று சொல்கிறேன்டா, நாங்கள் இந்த காலத்துக்கு வந்து நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் நாங்கள் கப்பல் தான் பாய்ச்சிப்போம். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் மிச்சம் பேர் வந்து ஃப்ளைட்டை தான் பாய்க்கின்றோம். அது அல்லது மிஸ்லிஹி என்று சொன்னானே அதே மாதிரி அது நிறையா தஃசீராளிகள் எழுதிக்கிறாங்க. கப்பலை போலிக்கிறது போல் தான் குறிக்குது. அப்படின்டா மெயினாக வந்து ஃப்ளைட்டு தான் குறிக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாங்கள் ஷுக்குர் செய்யணும். இந்த ஃப்ளைட்டை ஒசக வச்சுறது இதில் இதை தாரதுக்கு. ஏன்டா யோசிச்சு பாருங்கள், இந்த ஃப்ளைட் ஈக்கிறது அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த ஃப்ளைட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எங்கே வந்து இந்திப்பீங்களா? இன்றைக்கி ஒருத்தர் அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு போகிறாங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு போய்ட்டு வேலை செய்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டில் போய்ட்டு அங்கேயே தங்குறாங்க, செட்டில் ஆகுறாங்க. இது எல்லாமே ஃப்ளைட்டு உதவியால் மாஷா அல்லாண்டு அது ஈக்கிற சுட்டினா அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் ஈக்கிற சுட்டினா. இல்லாட்டி கப்பலில் போகிறேன்னா 4 இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. சுபான் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, ஒரு 6 மாதம் போகிறாங்க ஹஜ்ஜுக்கு. இப்போ எப்படி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க? இப்போ வந்து 13 நாள் பேக்கேஜ், 15 நாள் பேக்கேஜ், 30 நாள் பேக்கேஜ் அப்படி போகிறாங்க, ஈக்கிறாங்க. சுபான் இல்லை, இது எல்லாமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கம் தானே. இது இறக்கம் ஈக்கிற சுட்டின் தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறேன், இது எல்லாமே நான் தந்திக்கிறது எவ்வளோ காலத்துக்கு? கொஞ்ச நாளைக்கு. இதில் ஒரு மவுத்து மட்டும் உண்டு உங்களுக்கு துன்யாவில். அப்படி துன்யாட்ட லெவலில் பார்த்தா துன்யா எக்ஸ்பயர் ஆகும். கியாமத் நாள் மட்டும் துன்யா பார்த்தா எங்களை பார்த்தா நாங்கள் மவுத்து வர காட்டி. ஆனால் முக்கியமான மவுத்து வர காட்டு துன்யா முடிஞ்சால் எல்லாருக்கும் முடிச்சு எல்லாருக்கும் முடிச்சு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போ இந்த இலாஹின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிற இந்த ஃப்ளைட்டாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், இந்த வாகனமாக இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு ஒவ்வொரு ஜாய் வாகனம், ஃபெராரி என்றாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் என்றாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஜாய் வாகனம் ஈக்குது. சுப்ஹானல்லாஹ். நான் யோசிக்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிற இது எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு என்று. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே கொஞ்ச காலத்துக்கு என்று சொன்னால் அப்போ நிரந்தரமாக என்ன சரி ஈக்கத்தான் ஈக்குது. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா இது மத்தா நிலாயின்ண்டா இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நீங்கள் போகிறீங்களே, பயணம் போகிறீங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு. அதில் இன்டெரக்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு விஷயந்தான், நான் ஒரு லைஃப் ஒன்று வச்சுக்கிறேன், ஒரு முடியாத லைஃப். அந்த லைஃப்லேயும் நீங்கள் இருக்கபோன் உங்களுக்கு ஏறி போகிறதுக்கு வாகனம் நிற்குது. ஆனால் அந்த வாகனம் நிரந்தரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அங்கே ஒரு வாகனம், அதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, அதுக்கு ரிப்பேர் பண்ண தேவையில்லை, அதுக்கு பெட்ரோல் அடிக்க தேவையில்லை.
அது எப்படிப்பட்ட வானமாயிக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு போவீங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க. இப்போ சொர்க்கத்தில் ஒரே இடத்துல இந்த போரிங் நடிக்கும் தானே, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க, இன்னொருத்தர சொர்க்கத்துக்கு போவீங்க, இன்னொருத்தரை பார்க்க போவீங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட சொர்க்கமே சரியான பெருசாகிக்கும், அதில் சுற்றுவீங்க சொர்க்க மாட்டேக்கு. சுபானல்லா. அங்கே ஃப்ளைட் சீக்குமோ, அங்கே ஃப்ளைட் துன்யாட ஃப்ளைட்டை இப்படி என்ன, அங்கே ஃப்ளைட் எப்படி இருக்கும். துன்யாட எங்களோட ரோல்ஸ் ரோய்ஸை இப்படி என்ன, அங்கே ரோல்ஸ் ரோய்ஸ் எப்படி இருக்கும். துன்யாவில் இந்த கப்பலை இப்படின்னு சொன்னால் அங்கே இப்படி இருக்கும். சொர்க்கத்தில் ஆறிக்குதுன்னு தெரியும், ஆனால் கப்பலிக்குதான் தெரியும். அந்த அங்கே கப்பல் வானம் எவ்வளோ ஜாதிரி வான சொர்க்கத்தில் இருக்கும். குதிரைக்குமா, பறக்கிற குதிரைக்குமா. சுபானல்லா. பறக்கிற குதிரை என்று சொன்னது அந்த காலம் குதிரையை வச்சு தான் சொன்னாங்க. அப்பா இந்த காலத்தில் என்னென்ன வானம் வந்துக்குது. இதுன்ற சொர்க்கத்துடைய வெர்ஷன் எப்படி இருக்கும். சுபானல்லா. காரில் இப்போ கீழே போகிற கார் பறந்து போகிறேக்கும் சொர்க்கத்தில். சுபானல்லா. என்ன சொல்கிறேன்டா, அதெல்லாம் இது இலாஹின்னு இல்லை, ஒரு என்னது மத்தாவுன் இலாஹின்னு இல்லை, கொஞ்ச காலத்துக்கு இல்லை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு நிரந்தரமாக என்ஜாய் பண்ண தந்துக்கிறான். அப்போ அங்கே இப்போ அங்கே ரோடு வலி பிடிக்கும். சுப்ஹானல்லாஹ். இங்கே ரோடே இவ்வளோ நல்ல பசந்த சில ரோடு வலிக்குது, அங்கே ரோடு வலி இப்படி இப்போ ஸ்ரீலங்காவில் சில ஏரியாவில் இவ்வளோ பசந்து, மலைகளில் போகல, ரோட்டில் போகல இவ்வளோ பசந்து. ஆனால் வானத்தில் போக பயம். சொர்க்கத்தில் அந்த மாதிரி மலை வெள்ள ரோடு அந்த வானத்தோட்டக்குள்ள எப்படி இருக்கும் இன்பம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யணும் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற அந்த வானங்களை அவன் இறக்கத்தால் ஓட்டக்கூடிய பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். அது முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணும். இதை மத்தா நிலாயின்னு கொள்ளையே எனக்கு அதுதான் தலை கொஞ்சம். அப்போ இது எல்லாமே கொஞ்சம் காலம் வேண்டா ரப்புக்கு. அங்கே சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு நிரந்தரமாக வச்சுக்கிற வானங்கள், ரோடுகள், இன்பங்கள். சுப்ஹானல்லாஹ். அதோ ஏன்னா சிலவங்க வானத்தை எடுத்துக்கொண்டு சும்மா போகிறேம்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறேன். அது ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ரைடு ஒன்று போகுது. அப்போ சொர்க்கத்தில் ரைடு ஒன்று போகல எப்படி இருக்கும், அந்த மரத்துக்குள்ள அடியால் உள்ளுக்கால வானத்தை ஓட்டி கொண்டு போகணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆக்சிடென்ட்டும் இல்லை, பயமும் இல்லை, ஸ்பீட் வேண்டி ஸ்பீடில் போகலும். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுக்கும் நோயும் வராது. பறக்க நிப்பாட்டி பெட்ரோல் அடிக்க தேவையில்லை, அதை ரெப்பேர் பண்ண தேவையில்லை, ஒரு தலைவலியும் இல்லை. அதுக்கு சல்லி கொடுக்கணும் என்றும் இல்லை, அது வானத்தை வாங்குறதுக்கு சல்லி கொடுக்கணும் என்றும் இல்லை, அது ஃப்ரீயாக. ஆனால் உண்டு நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எங்களோட அமல்களிக்குமோ அந்த அளவுக்கு எங்களோட சொர்க்கத்தில் இருக்கிற வானங்களோட வெரைட்டிஸ் அவ்வளோக்கு அதில் இன்பங்கள் அதே அளவுக்கு ஈக்கும். உங்கள்கிட்ட சொன்னது ராபியத்தில் வியாட ஒரு நெருப்பு எடுத்து கொண்டு ஓடினு நாங்கள் சொன்ன அந்த சம்பவம். அவங்க நெருப்பேன் தான். அப்போ மக்கள் எல்லாம் கேட்டையாம், நீங்கள் நெருப்பேன் தண்ணியம் எடுத்துக்கொண்டு ஓட்டுறீங்கன்ட்டு. அப்போ அவங்க சொன்னால் நெருப்பை எடுத்துக்கொண்டு போகிற நரகம் எல்லாத்தையும் சுட்டு போட்டுட்டேன். தண்ணி சொர்க்கத்தில் இருக்கிற நெருப்பையும் சுட்டு போட்டுட்டு இந்த அடைச்சி போட்டுறதுக்கு தான் தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறேன்டையா. அப்போ கேட்டையாம் அதே நின்று சொல்லி சொன்னையாம், இந்த நெருப்பை நினச்சி யாருமே பயந்து தானே நரகத்தை நினச்சி நெருப்பை நினச்சி தானே மனுஷர் அல்லா ஜலஜலாலே வணங்குறேன். இதை நினச்சி வணங்கக்கூடாது, ரப்பை நினச்சி வணங்கணும். எங்கிட்ட ரப்ப எப்படி இப்பெல்லாம் செய்கிற படைச்ச ரப்பு தண்ணி நரகத்தை நினச்சி இல்லையே பவன் நாங்கள் இவனை வணங்கணும். இதெல்லாம் நினச்சி தானே நாங்கள் இவனை வணங்கணும். இறக்கத்தை நினச்சி இவன் எங்களுக்கு அவ்வளவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவளை சொல்கிறான், அதை அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப நினச்சி நரகத்தை நினச்சி வணங்க வேணும். அது நரகத்தை தாரும் சொர்க்கத்தை தாரும் அவன் என்ன, ஆனால் அவனை நினச்சி வணங்கு. இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சிந்திக்காமிக்கிற மனுஷன் எவ்வளோ போட நாங்களும் தான். அது அது ஈமான் உச்சகட்டம். சிலவங்க சொர்க்கத்தை இன்பங்களை நினச்சி நரகத்தை, சிலவங்களுக்கு சொர்க்கத்தை இன்பத்தை நினச்சி அமல் செய்வாங்க, சிலவங்க நரகத்தை பயந்து அமல் செய்வாங்க. சிலவங்க இது ரெண்டும் இல்லை, யாரில் நான் உன்னே சந்தோஷப்படுத்த மட்டும் அமல் செய்கிறேன், எனக்கு சொர்க்கம் நரகம் இல்லை, எனக்கு முக்கியம் உண்ட சந்தோஷம் முக்கியம் என்று அமல் செய்கிற கழிக்கிறேன். நான் உண்மையில இதை பார்த்தா அவன்கிட்ட சந்தோஷம் தான் முக்கியம் என்று தான் அவனை காட்டணும் எல்லாரும். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது சொர்க்கத்தை பற்றி அன்றைக்கு ஒருத்தர் சொல்லக்கொள்ள சொன்னார். இது மாற முக்கியமான விஷயம். சொர்க்கத்தில் அவ்வளோ இன்பங்கள் ஈக்கும். அதெல்லாம் எனக்கும் இந்த விளக்கத்தை தரணும். அவ்வளோ இன்பங்கள் ஈக்கும். அந்த இன்பங்கள் அப்படி இன்பங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்லேயே நிறைய சொல்கிறான். அதே போல் சொன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத பார்க்குற பார்வை 8 லட்சம் வருஷம் பார்ப்பேன். 8 லட்சம் வருஷம் பார்ப்பேன் அல்லாஹ் சுப்ஹானஹு முத பார்க்குற பார்வை. ஆனால் அவர் சொல்லிட்டு சொன்னார், அவ்வளோ இன்பம் ஈந்தும் அவ்வளோ இது ஈந்தும் சொர்க்கவாசிக்கும் துன்யாவில் ஒரு சுப்ஹானல்லாஹ் மிஸ் ஆகின டைமை நினச்சி கவலைப்படுவார். அந்த கவலைக்கு ஈடாகாதான். அவ்வளோ இன்பங்கள் அனுபவிச்சும்
அந்த இன்பத்தோடே யோசிப்பாரா அப்படின்னு ஒரு சுபானல்ல துனியாவில் சொல்லி வரேன் செய்யுங்க. அப்போ நாங்கள் தீனுக்கு எவ்வளோ டைம் துனியாவில் கொடுக்கணும், நாங்கள் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது சுற்றியும் அல்லா சுபானத்தால தான் அதில் ஆக சிறந்த அமல் தான் தௌவத்துடைய அமல். எங்களுக்கு நாங்கள் முழு வாழ்க்கை முழுக்க அமல் செஞ்சாலும் தௌவத்துடைய ஒரு அமலுக்கு ஈடாகாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க பரம்பரையாக கியாமந்தால் மட்டும் செய்கிற அமல்ன்ற நன்மை உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க, அந்த நன்மையும் உங்களுக்கு வரும். அதுதான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு யாருக்கும் போகல. இன்றைக்கு நாங்கள் என்ன வேலை செய்கிற வேண்டாம், நாங்கள் தௌவத்தை குறைச்சிட்டு இபாதத்தை கூட்டிட்டோம். நாங்கள் தௌவத்தை குறைச்சிட்டு இபாதத்தை கூட்டிட்டோம். இபாதத் செய்யணும் கட்டாயம், ஆனால் அது எங்களுக்கு மட்டும்தான் நன்மை வரும். ஆனால் எப்போ நாங்கள் அடுத்தவங்களுக்கு தௌவத் கொடுக்குறோமோ, எங்களையும் திருத்திக் கொள்ளணும், உம்பந்துற கவலையில் தௌவத் கொடுப்போமோ, எங்களோட கபர் எங்களோட அமல் பட்டோல மூடிப்படாது. நாங்கள் எப்பயுமே யோசிக்கணும், நான் இதை படிக்கிறேன், எப்படி இன்னொருத்தருக்கு படிச்சுக்கணும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட சிறந்தவர் குர்ஆனை படித்து அதை படிச்சு இவங்க தான் சிறந்தவர். படிச்சு கொடுக்குறேன், அதை உம்மத்தில் எத்தி வச்சுக்கொண்டே சுப்ஹானல்லாஹ். நாங்கள் படிக்கிறே விளங்குற நியத்தோட, வாழ்க்கையில் எடுக்கிற நியத்தோட, அதே நேரத்தில் படித்து கொடுக்குற நியத்து. எந்த நேரம் இது இப்போ மாஷா அல்லாஹ் இப்போ இருக்கிற டெக்னாலஜி நாங்கள் வீடியோ போடுறோம், இது எத்தனை பேர் பார்ப்பாங்க. நாங்கள் கபருக்கு போனாலும் எங்களுக்கு அதை நன்மை வந்து கொண்டே இருக்கும். அப்போ எவ்வளோ அந்த கவலை இல்லாமல் ஆகையில் அந்த கவலை குறையும். அதை நாங்கள் அல்லாஹ் காண்டி செய்யணும்.